திமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு ஏவவேலு அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. தமிழக மக்களுக்கு ரேஷன் அரிசியோட தரத்தை நம்ம உயர்த்தணும், இதில் கொடுக்கக்கூடிய அளவீடுகளையும் நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு முக்கியமான வாதம் திமுகனால கிளப்பப்படுது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள், ஆல்ரெடி நம்ம ரேஷன் கடைகளில் பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய அரிசிகளை பெரும்பான்மையா ஆடு மாடுகளுக்கு தான் தீவனமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடையிலே வாங்குற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. இதோட தொடர்ச்சியா அடுத்த கட்ட முடிவுகளை அரசு எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. உடனே திமுக சார்பில் இருந்து இதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பானது கிளம்புது. திமுகவோட அமைச்சர்கள் அத்தனை பேரும் அமளியில் ஈடுபடுறாங்க. அவர் சொன்ன கருத்து சரியா தவறுன்னு தெரியல, ஆனா சொன்ன விதம் தவறு. ஏன்னா இன்னைக்கும் ரேஷன் அரிசி நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல குடும்பங்கள்ல வெளியில போய் அரிசி வாங்க முடியாது, என்னால சன்ன ரக நெல் அரிசி எல்லாம் வாங்க முடியாதுன்றப்போ ரேஷன் அரிசியை நம்பி வாழக்கூடிய குடும்பங்கள் இன்னும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அப்படி இருக்கப்போ அதுல அத்தனை நபர்களும் இந்த ரேஷன் அரிசியை அவங்களோட ஆடு மாடுகளுக்கு தான் தீவனமா கொடுக்குறாங்கிறது ஏற்புடைய ஒரு கருத்து அது கிடையாது. இந்த நிலைமையில நம்ம யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் இப்போ அரிசியை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் எங்க இருந்து இந்த நெல்லை வாங்குறாங்க, என்ன ரகத்திலான நெல்லை வாங்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழக ரேஷன் கடையில் வரக்கூடிய அரிசிகளை பார்த்தோன்னா பெருசா ரொம்ப சைஸ் ரொம்ப இந்த ஈச்சங்காய் மாதிரி பெருசா இருக்கும். ஆனா அதுவே நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அரிசியை பார்த்தோன்னா சன்ன ரக அரிசின்னு சொல்லுவாங்க. சீரக சம்பா, பொன்னி, ஆந்திரா பொன்னி, டீலக்ஸ் பொன்னி, இன்னும் ஒரு சில அரிசி வகைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் கல்டிவேஷன் பீரியட் டைமும் அதிகம். இப்போ நார்மலாக நம்ம தமிழகத்தில் பெரும்பான்மையும் குண்டு ரக நெல்கள் விளை வைக்கப்படும். டெல்டா பகுதிகளிலும் சரி, வட தமிழகத்திலும் சரி, தென் தமிழகத்திலும் சரி, விளைநிலங்களில் இந்த குண்டு ரக நெல்கள் அதிகமாக பயிர்விக்கப்படும். இதோட மேக்ஸிமம் டைம் பீரியட் பார்த்தோன்னா நடவு நட்டதுலேருந்து நாற்று வெட்டத்துக்கு ஒரு 40 நாள் 45 நாள், நடவு பிடிங்கி நட்டதுலேருந்து அடுத்து ஒரு 90 நாட்களுக்குள்ள இதோட காலம் முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் இதோட டைம் பீரியட் பார்த்தோன்னா ஒரு 120 நாள் 130 நாட்களுக்குள்ள இதை அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இந்த சன்ன ரக நெல்களுக்கு விளைவு காலம் ரொம்ப அதிகம். 6 மாதம் வரைக்கும் கூட எடுக்கலாம். அதாவது 180 நாட்கள் வரைக்கும் இது அதிகமாக, அதை விட அதிக காலம் எடுத்து விளையக்கூடிய ஒரு பயிர். அதற்கான தண்ணீர் தேவை அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்ளோன் வருது, அதிகமாக காத்தடிக்குதுன்னா இது உயரம் அதிகமாக இருக்கிறதுனால கீழே சாஞ்சிரும், விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும். ஸோ தமிழக விவசாயிகள் பெரும்பான்மையான நபர்கள் இந்த குண்டு ரக நெல்களை தான் பயிரிடுவாங்க. இப்போ தமிழக அரசு அவங்க கிட்ட இருந்து நேரடியாக, அப்புறம் மத்திய அரசோட தொகுப்புல இருந்து நமக்கும் நேரடியாக அரிசி தானியங்களானது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. இதில் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒரு கேட்டகரியில் இருக்கு. இப்போ நார்மலாக அரிசி கொடுக்குறப்போ அதில் தாதுக்கள் கிடையாது, அதில் தேவையான சத்துக்கள் கிடையாதுன்றப்போ அரிசியில இரும்பு சத்து, இன்னும் சில கால்சியம் மினரல்ஸ் கொடுக்கிற மாதிரி அதோட இந்த சத்துக்களை சேர்ந்து அதை பவுடரா அரைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை மீண்டும் அரிசி ஷேப்க்கு கொண்டு இன்னைக்கு தானியங்களை இன்னைக்கு ரேஷன் கடைகளில் சேர்த்து செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் தமிழகத்தில் விளையக்கூடிய அரிசிகள் கொஞ்சம் மோட்டா, கொஞ்சம் அந்த குண்டு குண்டா ரஃபா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு விதத்தில் நல்லதா. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்றப்ப அவங்க உடம்புல சக்கரை அளவை மெயின்டைன் பண்ண இது உதவுன்ற மாதிரியும் சொல்றாங்க. பாலிஷ் பண்ணாத ஒரு அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கப்படக்கூடிய அரிசி, ஆனால் அது முழுதும் நல்ல அரிசின்னு நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா நிறைய இடத்துல இன்னமும் பார்த்தோன்னா பழைய அரிசி, மக்கி போன அரிசி, வண்டு இருக்கக்கூடிய அரிசி இன்னும் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முழுமையாக அதை மக்கள் பயன்படுத்தலன்னு சொல்லக்கூடியதும் தவறு தான். அதே நேரத்தில் முழுசா தரமான அரிசி உங்களுக்கு கிடைக்கிறதுன்றதும் தவறு தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சன்ன ரக நெற்களை உள்ள கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் மானியன்றதை கொடுத்துருக்கோம், ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்கோம்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அரிசியோட தரம் உயர்த்தப்பட்டாலே மார்க்கெட்ல பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த அரிசி மூட்டைகளோட எண்ணிக்கைன்றது குறையும். தமிழக அரசு அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் குறிப்பாக இந்த அரிசி வகையை கொடுத்தாங்கனாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீராது. இன்னைக்கு ஒரு 100 பேர் அரிசி வாங்கினாங்கன்னா அதில் 80 பேர் கிட்ட அதை ஆடு மாடு தீவனத்தை தான் பயன்படுத்துறாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். கிராமத்து பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் கிட்ட வித்துருவாங்க. இதை கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இந்த அரிசியை வாங்கி அதை திரும்ப கொண்டு போய் மாடர்ன் ரைஸ் மில்ல போட்டு அதை பாலிஷ் பண்ணி அதை பேக்ல போட்டு அதிக விலைக்கு விற்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அது நடக்காதபடி இவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கணுன்றது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அமைச்சர் அவர்கள் சொல்ல வந்த கருத்து தவறானது கிடையாது, ஆனால் அவர் சொல்லிய விதம் தவறு. நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.